மோடி 2024 பிரதமரானதே செல்லாது. இன்னைக்கு மிகப்பெரிய சீட்டிங் பண்ணி தான் இவங்க தேர்தல் ஆணையத்தோட கைகோத்து சீட்டிங் நடந்திருக்கிறது என அடுக்கடுக்கான ஆதாரங்களை அள்ளி வீசி இருக்கிறார் மக்களவையினுடைய எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள். எப்படி பாஜக சீட்டிங் பண்ணுச்சு அப்படின்னு ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் எடுத்துக்கிட்டு கர்நாடகாவில் ஒரு தொகுதியை எடுத்துக்கொண்டு 1,00,000 போலி வாக்காளர்களை 5 விதத்தில் 5 டெக்னிக்ல உள்ள சேர்த்திருக்கிறாங்கன்னு அவர் எடுத்து போட்ட ஆதாரங்கள் ஒவ்வொன்றும் இன்றைக்கு கண்ணி வெடியாக மாறி வெடித்து கொண்டிருக்கிறது. ஒரு அணுகுண்டை வீச போக்கிறேன் என்று சொன்னதை விட இது பெரிய அளவுக்கான குண்டாகத்தான் மாறி இருக்கிறதுன்னு பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த ஆதாரங்களுக்கு பதில் சொல்லுவாங்கன்னு பார்த்தா மண்ணவாரி தூத்தக்கூடிய இடத்துக்கு பாஜக போயிருக்கிறது. தேர்தல் ஆணையம் ராகுல் காந்திக்கு பகிரங்கமான மிரட்டலை கொடுத்திருக்கிறது. என்ன நடக்கிறது, பதில் சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு இடத்தில் பயத்தின் காரணமாக இன்றைக்கு இப்படி இவர்கள் செய்கிறார்களாங்கிற கேள்வி இருக்கு. அந்த ஆதாரங்கள், அதனுடைய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் நிறுவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. இந்தியாவில் குடிமக்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான உரிமை, ஒரே ஒரு உரிமைன்னு பார்த்தா ஒரு நபருக்கு ஒரு ஓட்டு, எல்லாருக்கும் அதே ஓட்டுனுடைய வேல்யூ ஒன்று தான். ஆனால் இன்னைக்கு அதுவே இருக்கிறதான சந்தேகம் இருக்குன்னு ராகுல் காந்தி அவர்கள் நேற்றைக்கு கொடுத்த ஒரு விரிவான பிரஸ் மீட் என்பதை விட டெல்லி இன்றைக்கு அதிர்ந்து போயிருக்கிறது என்று சொன்னால் ராகுல் கொடுத்த அந்த பிரசன்டேஷன் தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். நம்ம நேரடியாக நேற்றிலிருந்து அதுதான் பேசு பொருளாக இருக்கு. ராகுல் காந்தி அவர் ஒரு தனி நபராக போய் இதை செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அவருடைய அந்த கெஸ்டரை பாருங்க, the foundation of the constitution is the vote has been destroyed என்று அவர் தன்னுடைய அந்த பிபிடியில இருந்து அவர் தொடங்குகிறார். அவங்க குறிப்பிடுறாங்க, மொத்தமாக எங்களுக்கு எங்கே சந்தேகம் வருது அப்படின்னா 2024 குறைஞ்சது 25 தொகுதியிலிருந்து இவங்க அதுக்கு மேலே மோடி பிரதமரானதே சீட்டிங் பண்ணி தான். எதிர்கட்சிகளுக்கு பலமான எண்ணிக்கை வந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய அழுத்தம் திருத்தமான நம்பிக்கையாக இருக்கிறது. அவர் அந்த கிளைமையும் தொடர்ந்து வைக்கிறார். மகாராஷ்டிராவில் தோத்தப்ப எங்களுக்கு ஒரு பெரும் சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா மகாராஷ்டிரா அதுக்கு அடுத்தது நடந்திருக்கணும் 2-3 மாசத்துல. அவங்க தள்ளி வைக்கிறாங்க. தள்ளி வச்சுட்டு நாங்கள் தோத்த பிறகு எங்களுக்கு பெரும் சந்தேகம். எப்படின்னா, நீங்கள் இன்னைக்கு 18 வயசானவங்களுக்கு நீங்கள் ஓட்டு சேர்க்குறீங்கன்னா 18 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த பிள்ளைகளாக அவர்கள் இருக்க வேண்டும். அந்த காலகட்டத்தில் மகாராஷ்டிராவில் எவ்வளோ பிறந்தாங்களோ அதை விட பல மடங்கு அதிகமாக ஓட்டுறது புதுசாக சேர்றாங்க. எங்களுக்கு அப்பயே அது சந்தேகம் இருந்தது. அதை விட முக்கியம், 5 மாதத்துக்கு முன்னாடி அங்கே தான் நாங்கள் ஜெயிக்கிறோம். இவ்வளவு 48 தொகுதிகளில் 30 தொகுதிகள் எதிர்கட்சி இந்தியா கூட்டணி, உத்தவ் தாக்கரே, சரத்பவார், ராகுல் காந்தி, காங்கிரஸ், இவங்க 3 கட்சியினுடைய கூட்டணி பெருவெற்றி பெறுகிறது. 48க்கு 30 ஜெயிச்சா எலெக்ஷனில் எப்படி நாங்கள் எதிர்கட்சியாக கூட வர முடியாத அளவுக்கு கீழே போவோம் அப்படின்னு சந்தேகம் வந்தது. நாங்கள் இதற்கு பிறகு டேட்டாவை தேடி போகிறோம். போனால் முழுக்க கூட்டுக்களவாணியாக பாஜகவுக்கு யார் இருந்திருக்கானா தேர்தல் ஆணையம் என்று ராகுல் காந்தி குறிப்பிடுகிறார். நீங்கள் பாருங்க, ஈஸி எவேடட் அண்ட் டெஸ்ட்ராய்டு எவிடன்சஸ். அவங்க உள்ள இறங்கி வேலை பார்த்து ஆதாரங்களை அழித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத ராகுல் காந்தி குறிப்பிடுகிறார். இந்த ஆவணங்களை பாஜகவை காப்பாற்றுவதற்காக நாங்கள் கேள்வி கேட்டோங்கிறதுக்காக இவங்க அழிச்சிட்டாங்க என்று ராகுல் பதிவிடுகிறார். இப்போ நீ உடனே கேட்கலாம், தம்பி எலெக்ஷன் முடிஞ்சு மோடி கிட்டத்தட்ட இங்கே 1 வருஷம் 2 மாதம் பிரதமராக இருந்துட்டாரு, இப்போ போய் ஏன் தம்பி நீங்கள் வெளியே வரீங்க, உடனே வந்திருக்க வேண்டாமான்னு கேள்வி எதிர்கட்சியை நோக்கி நேற்றைக்கு சங்கிகளே கூட வைக்கிறாங்க. பலரும் அதான் கேள்வி கேட்பாங்க. ராகுல் காந்தி அந்த படத்தை போட்டே ஆரம்பிக்கிறாரு. ஒரு தொகுதியில் நாங்கள் எடுத்து ஆய்வெடுத்து எவ்வளோ சீட்டிங்னு இன்னைக்கு வெளியில் தரவுகளோட சொல்கிறோம். இது எல்லா தொகுதியிலும் நடந்திருக்கு, ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல இதை நாங்கள் வைக்கிறோன்ட்டு ஒரு இதை காட்டுறோம். எவ்வளோன்னு பாருங்க, 7 அடிக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. என்னது 7 அடிக்கு டாக்குமெண்ட் பேப்பராக வச்சுருக்கீங்க? அது 3 அடுக்காக இருக்குது. 7 அடி அப்போ கிட்டத்தட்ட 21 அடிக்கான அளவுக்கான டாக்குமெண்ட்ஸை இதை தேர்தல் ஆணையம் நினச்சா ஒரு பென் டிரைவில் பிடிஎஃப் ரீடபிள் ஃபார்மேட்டில் டேட்டா கொடுக்க முடியும். தேர்தல் ஆணையம் முதல்ல அங்கே தான் மோசமான வேலை. அவங்களுடைய இந்த திருட்டுத்தனம் என்பது ரொம்ப கொச்சையான சொல்லாக இருந்தாலும் வெளிப்படைத்தன்மையற்ற நிலையை அப்படின்னு நீங்கள் கூட வச்சுக்கலாம். அது இங்கே தான் தொடங்குது. இவ்வளவு டேட்டாவை பென்ட்ரைவில் கொடுத்தா நீங்கள் சிஸ்டம்லேயே போட்டு மேட்ச் பண்ணிங்கன்னா எது எத்தனை முறை இருக்குன்னு தெரிஞ்சிடும். பல முறை நீங்கள் ஒரே அளவு ஓட்டு கொடுத்தீங்க இப்படிலாம் கொடுத்தீங்கன்னா அப்போ என்ன பண்ணணும், பேப்பராக பிரிண்ட் போட்டு கொடுத்து பார்த்து தெரிஞ்சுக்க தம்பின்னு சொல்லணும். இதை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது. 1. 2வது,
சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் டெலீட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. எதுக்கு டெலீட் பண்ண சொன்னாங்க? நாங்கள் எதையோ கண்டுபிடிச்சிருவோங்கிற பயத்தில் தானே பண்ண சொன்னாங்க அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார். ஆப்டிக்கல் கேரக்டர் ரெக்கக்னிஷன் பாசிபிள் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காகவே இதை கொடுத்துருக்குறாங்க. எங்களுக்கு இது 1 வருஷம் ஆயிருக்கு அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார். இப்போ அவங்க எடுக்கக்கூடியது பெங்களூரில் இருக்கக்கூடிய பெங்களூர் சென்ட்ரல் லோக்சபாவினுடைய தொகுதியை ராகுல் காந்தி கையில் எடுக்கிறாரு. அதில் எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் தோத்துருக்குன்னா, காங்கிரஸ் தோத்துருக்கு, பிஜேபி ஜெயிச்சிருக்கு. 32,000 வாக்கு வித்தியாசத்தில் பிஜேபி ஜெயிச்சிருக்கு. இதில் இப்போ நம்ம இதிலே ஒரு எம்பி எலெக்ஷன் எடுத்தால் உள்ள 6 சட்டமன்ற தொகுதி இருக்கும், எம்எல்ஏ தொகுதி. அந்த 6ங்கிற மாதிரி அங்கே ஒரு தொகுதி எடுக்கிறாங்க. இந்த ஒரு தொகுதியில் தான் பிஜேபி லீடிங்கில் போகுது. மீதி 5 தொகுதியிலையும் சேர்த்தோம்னா காங்கிரஸ் லீடிங்கில் இருக்குது. 80,000 வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரஸ் லீடில் இருந்தது. இந்த ஒரே தொகுதியில் பிஜேபி 1,14,000 வாக்கு கூட வாங்கி ஜெயிச்சு அந்த மார்ஜினையே தாண்டி போய் 32,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருச்சுன்னு எலெக்ஷன் ரிசல்ட்டே மாறுது. ராகுல் காந்தி, நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோம், இந்த குறிப்பிட்ட தொகுதி மகாதேவ்புரா என்கிற இந்த தொகுதியை நாங்கள் கையில் எடுத்து உள்ளே இருக்கிறத ஆராய ஆரம்பிச்சா எங்களுக்கு என்ன தெரியுமா தெரிஞ்சு, அந்த ஒரு எம்எல்ஏ தொகுதியில் மட்டும் 1,00,000 போலி வாக்காளர்களை நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம் என்று ராகுல் காந்தி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். 1,250,000 வாக்கு. இந்த 1,00,000 ஒரே விதத்தில் சேர்க்க முடியாது இல்லையா, பல விதத்தில் சேர்த்துருக்குறாங்க. நீங்கள் எக்கச்சக்கமான சீட்டிங்கை இப்படியெல்லாம் பண்ணலாமாங்கிற லெவலுக்கு போயிருக்காங்க. அதை அடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள். தெர் ஆர் 1,02,50 ஓட் சோரி. 5 விதம். மொதல் பாயிண்ட்டு, டூப்ளிகேட் ஓட்டர்ஸ். ஒரே ஆளுக்கு பல முறை திரும்ப 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 மல்டிபிள் என்ட்ரிஸ் கொடுக்கறது, அது ஒரு 11,900 வாக்கு. 2வது, ஃபேக் அண்ட் இன்வேலிட் அட்ரஸ். அப்படி ஒரு அட்ரஸே இருக்காது, பயங்கரமாக இருக்குங்க. 0ன்னு எங்கேயாவது வீட்டு நம்பர், நம்மளும் எவ்வளவோ இடத்துல போயிருப்போம், வந்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம், அட்ரஸை பார்த்துருப்போம். 0ன்னு எங்கேயாவது தெருவில் அட்ரஸ் இருக்குமா? 0ங்கிற வீட்டில் அங்கே 100கணக்கான பேர் உள்ள தூக்கி போட்டு இவ்வளோ பேர் வசிக்கிறாங்கலாம் போட்டிருக்கிறாங்க. அது 3வது, பல்க் ஓட்டர்ஸ் இன் சிங்கிள் அட்ரஸ். ஒரு வீடு, அந்த வீட்டில் மொத்தமே ஒரு 2 ரூம் தான் இருக்குது ஆச்சா. அந்த 2 ரூம் இருக்கிற வீட்டில் 80 பேர் இருக்கிறதா எடுத்து அவங்களுக்கு ஓட்டர் ஐடி கொடுத்து 80 பேர் எப்படி, எல்லா ஜாதி எல்லா மதம் எல்லாம் ஒரே வீட்டில் இருக்காங்களா? அது என்ன பாரத விலாசா? அந்த ரேஞ்சுக்கு ஒன்று. 4வது, இன்வேலிட் ஃபோட்டோஸ். ஃபோட்டோக்களை சீட்டிங் பண்ணி ஒரே ஆளுடைய ஃபோட்டோவை எப்படி எப்படிலாம் வச்சு ஏற்றுக்க வச்சுருக்காங்கிறத பார்ப்போம். 5வது, மிஸ்யூஸ் ஆஃப் ஃபார்ம் 6. அந்த ஃபார்ம் 6ங்கிறது முதல் முறை வாக்காளர்களுக்கு பயன்படுத்துவதற்காக வச்சுருக்கு. அதில் 70 வயசு 90 வயசு தாத்தா பாட்டியெல்லாம் உள்ளே போட்டு அவங்களுக்கு 3 முறை ஓட்டு போட்டு என்னென்னமோ பண்ணியிருக்காங்கிறத 5 விதமாக இதை ராகுல் காந்தி பட்டியலிடுகிறார். ஃபஸ்ட்டு வரக்கூடியது டூப்ளிகேட் ஓட்டர்ஸ். 11,965. அவர் ஒருத்தர் பேரை எடுத்துட்டு ஒரே வாக்காளர் பட்டியலில் அந்த ஒரு தொகுதியில் அவருடைய பெயர் 4 இடத்தில் இருக்கிறது. 4 வெவ்வேறு பூத்தில் இருக்கு. அவர் 4 இடத்துலயும் ஓட்டு போட்டிருக்கார். எப்படி நான் ஒரே ஆளுக்கு 4 ஓட்டு. ஏன்னா ஒரே பூத்தில் நீங்கள் திரும்ப திரும்ப வந்தால் கண்டுபிடிச்சுறாங்க. டே, நீ காலையில் தானே வந்த. கட்சிக்காரங்களுக்கு தெரியல. அதுவும் கர்நாடகா காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக காங்கிரஸ் இருக்கும்போதே 1,00,000 ஓட்டை சேர்த்துருக்காங்கன்னா பாருங்களேன். காங்கிரஸ் ஆளுங்கட்சி ஏஜென்ட் சொல்கிறது, காலைல தான் நீ போட வந்த, உனக்கு இங்கே என்ன வேலை, நீ இந்த 2வது வாட்டி வர மைய எப்படி அழைச்ச, பூத் ஏஜென்ட் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் இந்த ஊரில் ஒரு பூத்து, 2 கிலோமீட்டர் தள்ளி போனால் அந்த ஊரில் அங்கே ஒரு ஸ்கூலில் பூத்து, அப்படியே ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இப்படி தெற்கால போனீங்கன்னா அங்கிட்ட ஒரு பூத்து, அப்படியே அந்த பக்கம் ரிவர்ஸில் வடகிழக்கு பக்கம் போனீங்கன்னா அதே தொகுதிக்குள்ளே 4 இடத்துல பூத்து. அவர் 4 இடத்துலையும் ஓட்டு போட்டிருக்காருன்னு ஓட்டு வேற பதிவாயிருக்கு. அச்சா, எப்படி பாருங்க என்ன மாதிரியான வேலை. இந்த மாதிரி 11,965 பேர் ஒரே ஆளுக்கு 4 ஓட்டு 3 ஓட்டு 5 ஓட்டு 8 ஓட்டு இப்படிலாம் போட்டு ஓட்டு சேர்த்துருக்குறாங்க. இது ஆகப்பெரிய சீட்டிங்கா. இப்போ நம்ம என்ன தேர்தல் ஆணையத்தில் கேட்குறோம், ஒரு தொகுதிக்குள்ள ஒரு ஆளுக்கு 4 ஓட்டு இருக்குன்னா, இப்போ இவர் தேஜஸ்வி யாதவுக்கு குதிச்சாங்க இல்லை, இது சீட்டிங், நாங்கள் உங்களை சட்டத்தின் முன்னால் நிறுத்துவோம், பதில் சொல்லியே ஆக வேண்டும், பித்தலாட்டம், ஆச்சா போச்சான்னு நோட்டீஸ் விட்டீங்களே. இந்த ஒரு ஆள் 4 பேர் ஓட்டு போட்டாங்களே, இவங்கெல்லாம் யாருக்கு ஓட்டு போட்டால் யார் அவங்கள சேர்த்தாங்கிறத கண்டுபிடிச்சி நோட்டீஸ் அனுப்பி பிடிப்பீங்களாங்கிற கேள்வியை மாண்புமிகு கர்நாடக தேர்தல் ஆணையத்தை, இந்திய தேசிய தேர்தல் ஆணையத்தையே நோக்கி நம்ம வைக்க வேண்டியிருக்கு. ஆச்சா, இது ஒன்று. அடுத்து அவர் அந்த லிஸ்ட்டை காட்டுறாரு, அந்த 11,000 பேரோட பேர், எந்த ஊரில் ஓட்டு போட்டாங்கன்னுட்டு ஒரு புக்லெட்டே பெருசு வச்சுருக்காப்புல, எடுத்து அதை பிரித்து காட்டுறாப்புல. இது நீங்கள் பார்த்துங்க, வெரிஃபை பண்ணிங்கன்னு. அடுத்தது 40,009 பேருக்கு ஃபேக் அட்ரஸ். ஃபேக் அட்ரஸ்னால் நீங்கள் அந்த அட்ரஸை தேடினீங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் பரம்பரை அதே ஊரில் அதே தெருவில் இருந்தால் கூட உங்களுக்கு அப்படி ஒரு வீட்டு நம்பரே இல்லை தம்பின்னு தான் சொல்லுவீங்க. பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அட்ரஸே இல்லாமல் இருக்குது. அட்ரஸில் 0, வெறும் ஐஃபன், அப்படிலாம் அட்ரஸே கிடையாதுன்னு போட்டு
ஓட்டுரிமை எப்படிங்க கொடுக்க முடியும்? கொடுத்துருக்காங்க. ஸ்டாரு, ஆஷ் இந்த மாதிரிலாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அட்ரஸ் உங்களால் வெரிஃபையே பண்ண முடியாதுன்னு. அதில் தான் இப்போ நம்ம குறிப்பிட்டதில் ஒரு 4 பேர் இருக்க, ஒரு 6 அவர் ஸ்க்ரோல் பண்ணுறவங்க கிட்டத்தட்ட 100கணக்கானவங்க. 0 நம்பர் வீடுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த 0 நம்பர் வீடு எத்தனை பாருங்க. ஒரு முனியப்பா, இந்த பக்கம் சின்னப்பாவோட மகன் ராமச்சந்திரப்பா, அதே போல் தேக் ராஜ் சப்கோட்டா, மஞ்சுளான்னு ஒருத்தவங்க, டீகா குமார் ஆச்சாரியா, லாவண்யான்னு ஒருத்தவங்க, இப்படி பல பேர் 0 நம்பர் வீட்டிலே இருக்கிறாங்க. என்னங்க அப்படின்ற மாதிரி 0 நம்பரில் முதல்ல வீடே இருக்காது. இதில் அவங்க காட்டுறாங்க. ஆச்சா, இந்த 0 நம்பருக்கு அடுத்து பாருங்க, ஒத்த நம்பர் ஒரே ஒரு டோர் இருக்கிற வீடு, ஒரு ரூமு, இன்னும் ஒரு ரூம், 2 ரூம் இருக்கிற வீட்டில் 80 ஓட்டர்ஸ்ங்கிறத காட்டுறாங்க பாருங்க. பல்க் ஓட்டர்ஸ்னா சிங்கிள் அட்ரஸ் 10,452 ஓட்டர்ஸ். ஒரே நம்பர். அது கதவை பார்த்தாலே நமக்கு தெரியுது. சின்ன வீடு, ஓடு தான் வேஞ்சிருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ளே 3 பேரே இருக்க முடியாது. 40-80 பேர் எப்படியா இருக்கீங்க அப்படின்னு எல்லாம் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. லிம்கா ரெக்கார்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சர்வதேச ரெக்கார்டுக்கு அனுப்பலாமாங்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு வீடை காட்டுறாங்க. அது 5 பேர் 6 பேருக்கே தாங்காது. ரொம்ப பழம்பெரும் வீடாக இருக்குது. 46 பேர் அதில் இருக்கிறதாக காட்டியிருக்கிறார். இந்த 46 பேரில் எல்லா ஜாதியும் இருக்குது. அந்த 80 பேரில் ஒரு 8-10 ஜாதிக்கு மேலே இருக்கிறாங்க. ஒரு 3-4 மதத்தை சேர்ந்தவங்களும் ஒரே வீட்டில் இருக்காங்களாம், 2 ரூம்குள்ள. என்னையா அதுங்கிற மாதிரி இருக்கா நமக்கு. அடுத்தது இது ஒரு பக்கம் கூத்து. அடுத்தது ஒரு அம்மையாரை கொண்டு வராங்க. என்னன்னா, இந்த ஃபார்மை மிஸ்யூஸ் பண்ணுறது, ஃபோட்டோ வச்சிட்டிங்க, அதுக்கு வந்துடும். என்னன்னா, ஷகுன் ராணி அப்படின்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க. இவங்க வயசான அம்மா, 70 வயசு அம்மா. இந்த அம்மையாருக்கு எப்படி ஃபோட்டோ சீட்டிங்கும் பண்ணியிருக்கிறாங்க, ஃபார்ம் 6ஐயும் அதையும் சேர்த்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுலக்குள்ளே அந்த அம்மையார் வராங்க. மிஸ்யூஸ் ஆஃப் ஃபார்ம் 6. ஓகே, எப்படி ஃபோட்டோ அப்படின்னா, அந்த 2 ஃபோட்டோவையும் பாருங்களேன், கொஞ்சம் ஜூம் இன் பண்ணோம்னா தெரியும். ஒன்றுத்தில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்தால் எப்படி உட்காரும், நமக்கு ஹாஃப் ஃப்ரேம் வரைக்கும் வைப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க உட்காந்துருக்காங்க. ஹாஃப் ஃப்ரேமு. அந்த அம்மாவுக்கு ஒரு ஓட்டர் ஐடி, டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்க பேரை போட்டு ஓட்டர் ஐடி கொடுத்துட்டாச்சு. அந்த அம்மா பேர் வந்து ஷகுன் ராணின்னு இருக்கு. நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு இருக்கும், சர் நேம்னு இருக்கும். முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் தான் பெரும்பாலும் பேருக்கு முன்னாடி ஜாதி பேரோ போட மாட்டோம். பேரண்ட்ஸ் பேர் இன்ஷியலாக போடுவோம், இல்லை அப்பாவோட பேர், இல்லை 2 இன்ஷியலை ஃபுல் நேமாக எழுதுவோம். அப்படி தான் அது இருக்கும். அங்கே வந்து எப்படின்னா பின்னாடி பேரை கூட வரலாம். அவங்க பேர் என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஷகுன் ராணிங்கிறத ஒரு இடத்துல ஷகுன்ங்கிறது ஒரு பேராகவும் ராணிங்கிறது செகண்ட் நேமாகவும் போட்டுடுறாங்க. ஆஃப் சைஸ் ஃபோட்டோ. இதே அம்மாவை அப்படியே கட் பண்ணோம்னா 2 ஊர் தள்ளி வேற தெருவில் அந்த அம்மாவை இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வேற ஃபோட்டோவாக காட்டணும், அடையாளம் டிஃப்ரென்ஸ் காட்டணும். ஆஃப் சைஸை கொஞ்சம் மேலே தூக்கிட்டு மூஞ்சை மட்டும் ஜூம் பண்ணி ஒரு ஃபோட்டோ டக்குன்னு அப்படியே எடுத்துட்டு அங்கே ஷகுன் ராணி ஃபர்ஸ்ட் நேம் செகண்ட் நேமை தூக்கி, செகண்ட் நேம் கிடையாது ஷகுன் ராணின்னு ஒரே பேர்னு போட்டு அந்த அம்மாவை 2வது ஓட்டர் லிஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஹைலைட் என்ன தெரியுமா, இப்போ அந்த அம்மா 2 இடத்துலையும் ஓட்டு போட்டிருக்கான்னு ஆதாரத்தை தன்னா அந்த அம்மா 2 இடத்துலையும் ஓட்டு போட்டிருக்காங்க. அதுதான் இப்போ ரொம்ப முக்கியமானது. எப்படின்னா, காங்கிரஸ் தரப்பிலிருந்து அங்கே ஓட்டில் பூத் ஏஜென்ட் இருப்பாங்க இல்லையா, பூத் ஏஜென்ட்ஸ் கிட்ட அவங்க வரும்போது ஓட்டு போட வரவங்க முகத்தை பார்த்துட்டு அவங்க டிக் பண்ணுவாங்க, அவங்ககிட்ட ஓட்டர் லிஸ்ட்டு இருக்கும். ஸோ அப்படி 2துலையுமே டிக் பண்ணது அப்படிங்கிறது, அந்த கழுத்துக்கு கீழே வரைக்கும் இருக்கிற அந்த ஃபோட்டோ, மூஞ்சு மட்டும் கழுத்தோட ஜூம் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோ, 2துலையும் டிக் போட்டிருக்கு. அம்மா 2 இடத்துலையும் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் ஷகுன் ராணி விவகாரத்தில் இதாக இருக்குது. 2 பேரும் ஓட்டு போட்டிருக்காங்கிறது தான் இப்போ செய்தியாக வந்திருக்கிறது. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இப்படி தான் நீங்கள், அவர் என்ன குறிப்பிட்ட கிட்டத்தட்ட 33,000 கீழே இருக்கிற வாக்குகள் ஒரு 25 இருக்குது. இந்த 25லுமே அவங்க சீட்டிங் பண்ணியிருக்காங்கன்னு நாங்கள் அழுத்தம் திருத்தமாக சந்தேகப்படுறோம். இந்த 1ங்கிறது வெறும் சாம்பிள் தான். இதே போல் தொகுதி வாரியாக நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ராகுல் காந்தி எடுத்து சொல்லிட்டாரு. தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் எங்களுக்கு ஆதாரங்களை கொடுங்க, நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், உங்களுக்கு பதில் சொல்கிறோம், நீங்கள் இதுக்கு வாங்க, இது எதுவும் சொல்லலை. தேர்தல் ஆணையம் என்ன தெரியுமா பண்ணியிருக்கு, ராகுல் காந்திக்கு கர்நாடகா தேர்தல் ஆணையம் ஒரு மிரட்டல் தொனியில் கடிதம் எழுதியிருக்கிறது. அதை தான் இப்போ நம்ம ஹைலைட்டாக பார்க்குறோம். ராகுல் காந்திக்கு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கீழே உங்களுக்கு நாங்கள் ஒரு ஒத்தரோம் உறுதிமொழி, அந்த உறுதிமொழிக்கு இல்லை நீங்கள் கையெழுத்து போட்டு எங்களுக்கு ஆதாரங்கள் அனுப்பணும். அந்த அதில் என்ன இருக்குன்னா, ராகுல் காந்தி என்னும் நான் இதாக இருக்கேன், இந்த மாதிரி இருக்கேன், இதை நான் உங்களுக்கு போட்டு அனுப்புகிறேன், இதெல்லாம் போலின்னு நான் சந்தேகப்படுறேன்னு உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு ஒரு விஷயம் தெரியும், நான் சொன்னது பொய் என்பது ஒரு உறுதியானால் என் மீது தண்டனை நடவடிக்கை எடுக்க முடியும், சட்டப்படி அது குற்றம்னு அறிவித்து நீங்கள் உள்ளதள்ள முடியும்னு எனக்கு தெரியும் என்று ராகுல் காந்தி அவர்கள் அதில் எழுதி கையெழுத்து போட்டு தரணும்.
வழக்கு வருது, உன் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இதில் நான் ஏதாவது என் மேலே தப்பு இருந்தால் நீ ஜெயிலில் தூக்கி போடுன்னு கையெழுத்து போட்டு உங்ககிட்ட வரணுமோ? நீங்கள் அந்த லெவலுக்கு போயிட்டீங்களா? இன்றைக்கி குற்றமே உங்கள் மேலே தான், குற்றச்சாட்டே உங்கள் மேலே தான் போது இது என்ன மாதிரியான வேர்டு யூசேஜ், மிரட்டல் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறது பாஜகனா? அமித் மால்வியால இருந்த அத்தனை பேரும் அது எப்படிங்க காங்கிரஸ் ஜெயிச்சா நீங்கள் இதெல்லாம் சொல்லவே மாட்டீங்க, காங்கிரஸ் தோத்ததுனால தான் அதை சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்களே தவிர நமக்கு என்ன கேள்வினா, தேர்தல் ஆணையத்தை பாஜக ஏன் பாதுகாக்குது? இதில் ஹைலைட் இருக்குது. நீங்கள் தேர்தல் ஆணையம் யாருக்குமே தெரியாமல் ஒரு விதியை மாற்றினாங்க. என்ன விதி தெரியுமா? 45 நாள் ஆச்சுன்னா சிசிடிவிலாம் டெலீட் பண்ணிடலான்னு. இப்போ அந்த ஒருத்தர் 4 முறை ஓட்டு வச்சிருக்காருன்னு சொன்னால, நீங்கள் அதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதா? அந்த 4 ஸ்டேஷனோட சிசிடிவி ஃபுட்டேஜும் வாங்கினீங்கன்னா எல்லாத்தையும் ஓட்டி பார்த்துட்டு ஒரே ஆள் இத்தனை டைமுக்கு வராரு, எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து ஒன்றா ஓட்டி கோர்ட்டில் போட்டால் அது எவிடன்ஸு. நீங்கள் அவரை பிடிச்சி விசாரித்தோம்னா உனக்கு யார் பண்ணால் இடத்துல வாங்கி கொடுத்தான்னு சொல்லிட போகிறாரு, விசாரிக்க முடியும். ஆனால் தேர்தல் ஆணையம் எல்லா ஃபுட்டேஜும் டெலீட் பண்ணிருச்சு. இந்த ஃபுட்டேஜை டெலீட் பண்ணுறத யார்கிட்டையும் எந்த விவாதமும் நடத்தாமல் அவங்களே சட்டத்தை திருத்தி டெலீட் பண்ணியிருக்கிறாங்க. யாரை காப்பாற்ற பண்ணீங்க? அப்போ இது ஒட்டுமொத்தமாக பாஜகவும் தேர்தல் ஆணையமும் இணைந்து செய்த ஜனநாயக படுகொலை என்கிற இடத்திற்கு இது வந்து சேர்ந்திருக்கிறது. இது இதோட நிற்காததான் சிக்கல். இதை நீங்கள் சட்டப்பூர்வமாக நிறுவனம். இதே போல் இந்தியா முழுக்க இருக்க எல்லா தொகுதியிலையும் வேலை செய்யணும். கிடைச்ச எவிடன்சஸை டெக்னிக்கலி லீகலி நீங்கள் கன்வெர்ட் பண்ணி உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கிறது. போட்டால் அவங்க உடனே எடுப்பாங்களான்னு தெரியாது. இதில் எக்கச்சக்க சிக்கல் இருக்குது. மக்கள் மன்றம் இதில் அம்பலப்படுத்துவதை தனியாக நடத்துங்க. நாடாளுமன்றத்துக்கான வேலைகள் இருக்கட்டும், உச்சநீதிமன்றத்துக்கான வேலைகள் இருக்கட்டும், அனைத்து முனையிலும் தாக்குதலை தொடுப்பது தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்கிறது. 3வது முறை மோடி ஜெயித்தார், அது கூட்டணி கட்சிங்கிற நிலைமைக்கு தான் வந்தது. இப்போது அவர் ஜெயித்ததை கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. பதில் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதனுடைய அடுத்த கட்ட லீகல் சொல்யூஷன் நோக்கி காங்கிரஸ் அதை கொண்டு செல்கிறதா, எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைகிறார்களா என்கிற அப்டேட்ஸோடு நம்ம தொடர்ந்து சந்திக்கலாம்.